everyone, welcome back to SPD 360 the study plan report. In today's video we are going to learn the poem All the World is a Stage written by William Shakespeare. Before getting into the poem, let's know about William Shakespeare. William Shakespeare was an English poet, playwright and an actor as well. He was born on 26th April 1564 in Stratford-upon-Avon, England. His father was a successful local businessman and his mother was a daughter of a landowner. Shakespeare is widely regarded as the greatest writer in the English language and the world's preeminent dramatist. He is often called as England's national poet and nicknamed the Bard of Avon. He wrote about 38 plays, 154 sonnets, 2 long narrative poems and a few other verses as well. He had written many romances like Romeo Juliet, The Tempest, etc. and even tragedies like Hamlet, Othello, King Lear and Macbeth, etc. Shakespeare's plays remain highly popular today and have been translated into every major living languages. Also, they are constantly studied, performed, and reinterpreted in diverse cultural and political contexts throughout the world. Now, let's learn the explanation of the poem. First 5 lines. All the world's a stage, and all the men and women merely players. They have their exits and their entrances, and one man in his time plays many parts, his acts being 7 ages. அதாவது இந்த உலகமே ஒரு நாடக மேடை தான். அதில் எல்லா ஆண்களும் பெண்களும் வெறும் நடிகர்கள் மட்டும்தான். இந்த நாடக மேடைக்கு இந்த உலகத்துக்கு வரத்துக்கான என்ட்ரன்ஸையும் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான எக்ஸிட்டையும் அவங்களே வச்சுருக்காங்க அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாங்க. இதில் என்ட்ரன்ஸ் அப்படின்றது நம்ம பிறக்கிறதையும் பர்த்தையும், இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான எக்ஸிட் அப்படின்றது இறப்பு டெத்தையும் மீன் பண்ணுது. அண்ட் எவ்ரி மேன் இன் ஹிஸ் லைஃப் டைம் பிளேஸ் 7 ஸ்டேஜஸ் 7 ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷன் அவருடைய வாழ்நாளில் அவர் 7 ரோல்ஸ் ப்ளே பண்ணுறாரு. அவருடைய லைஃப் டைமை நம்ம 7 ஸ்டேஜஸாக டிவைட் பண்ணலாம் அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்கிறாங்க. அந்த 7 ஸ்டேஜஸ் என்னென்ன, ஒரு ஸ்டேஜ்லேயும் அந்த மேன் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத இந்த All the World is a Stage poem மூலமா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். The very first stage of a man's lifetime is baby or infant. At first, the infant mewling and pucking in the nurse's arms. The man begins his act on the stage as an infant. ஒரு மனுஷன் அவருடைய லைஃப் டைமை ஒரு இன்ஃபேண்ட்டாக, ஒரு பச்சிலங்குழந்தையா, கை குழந்தையா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்க அந்த கை குழந்தை பார்த்திங்கன்னா அதோடைய நர்ஸ், அதோடைய மதர் யார் பராமரிக்கிறாங்களோ அவங்களுடைய கைகளில் அழுதுகிட்டு சினுங்கிக்கிட்டு அந்த சவுண்டு தான் வந்து நம்ம மியூலிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பக்கிங் மீன்ஸ் அந்த சின்ன குழந்தையெல்லாம் பார்த்தோன்னா அடிக்கடி லைட்டாக வாமிட் பண்ணிகிட்ருக்கோம், தட் இஸ் கால்டு பக்கிங். இந்த மாதிரி அந்த மியூலிங் அண்ட் பக்கிங் பண்ணிக்கிட்டு அதோடைய நர்ஸ் கையில், அந்த அம்மாவுடைய கையிலையே அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு அந்த இன்ஃபேண்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அ மேன்ஸ் லைஃப் டைம். The second stage of a man's lifetime is a school-going boy or a child. Then the whining schoolboy with his satchel and shining morning face creeping like snail unwillingly to school. தென் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழற ஒரு சின்ன பையனாக காலையில் முகத்தை கழுவிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லாமல் ஷோல்டரில் ஒரு பேகை மாட்டிக்கிட்டு, அந்த பேகை தான் சேஷல் அப்படின்னு சொல்லியிருக்கு, அந்த பேகை மாட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டே ஒரு நத்தை எவ்வளோ மெதுவாக ஊர்ந்துட்டு போகுமோ அந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்க ஒரு ஸ்கூல் பாய் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மேன்ஸ் லைஃப் அப்படின்னு வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. The third stage of a man's life is a lover boy. And then the lover, sighing like furnace, with a awful ballad made to his mistress' eyebrow. இந்த லவர் பாய் ஸ்டேஜில் ஒரு பெரிய உலையிலேருந்து எப்படி வந்து சத்தம் வருமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தோட ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க ஒரு காதலனா அவர் விரும்புகிற பெண்ணுடைய கண் புருவத்தை பற்றி ஒரு சோக பாடல் எழுதுகிற மாதிரி சொல்லியிருக்காரு வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து ஒரு மேனுடைய லைஃப்பில் தேர்ட் ஸ்டேஜ். Then comes the fourth stage of a man's life. Then a soldier, full of strange oaths and bearded like the pard, jealous in honor, sudden and quick in quarrel. இந்த ஃபோர்த் ஸ்டேஜில் அந்த மேன் ஒரு சோல்ஜராக, ஒரு போர் வீரனாக பரிணாமம் எடுக்கிறாரு.
இந்த ஸ்டேஜில் அவர் நிறைய ஸ்ட்ரேஞ்ச் ஓட்ஸ் வினோதமான உறுதிமொழிகளை கொடுக்குறாரு. ஒரு லியோபார்ட் சிறுத்தைக்கு உள்ள மாதிரி தாடி வளர்க்குறாரு. ஒரு நல்ல மனுஷனை போல் அவருடைய நல்ல பேர், கௌரவம் இதிலெல்லாம் அவருடைய கவனம் போகுது. ஒரு விவாதம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஆவேசமாக ஆயிடுறாரு. நிரந்தரமில்லாத நீர்க்குமிழி, அதாவது பபிள் மாதிரியானது ஒரு புகழ். அந்த புகழ் தற்காலிகமானது அப்படின்னு தெரிஞ்சும் அதுக்காக ஒரு பீரங்கிக்கு முன்னாடி நிற்கவும் தயாராக இருக்காங்க. அதாவது நல்ல பேர், புகழ், இதுக்காக உயிரையும் நான் விடுவேன் அப்படின்னு தயாராக இருக்கிற ஒரு படை வீரன், ஒரு சோல்ஜியரை குறிக்கிறது தான் இந்த 4th ஸ்டேஜ். The 5th stage in a man's life is a justice or judge stage. And then the justice in fair round belly with good cap and lined, with eyes severe and bird of formal cut, full of wise sauce and modern instances, and so he plays his part. ஒரு ரெப்யூட்டட் ஜட்ஜ், மதிப்புக்குரிய ஜட்ஜாக இருக்கிறது 5th ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்ல சிக்கன், மட்டன்னு நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நல்ல தொந்தியும் தொப்பையுமா இருக்கார் நம்மளுடைய அந்த மேன். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சன் அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரி அவருடைய கண்கள் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா குறுந்தாடி வச்சுருக்காரு, ஃப்ரெஞ்ச் பேட். அறிவார்ந்த வார்த்தைகளை, அதாவது நிறைய வைஸ் சாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய அவர் அறிவார்ந்த வார்த்தைகளாக பேசுகிறாரு, எல்லாருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அண்ட் அவருடைய பாயிண்ட்ஸுக்கு நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸை எல்லாருக்கும் எடுத்து புரிய வைக்கிற ஒரு ஸ்டேஜில் அவர் இருக்கார். ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜில் இருக்கார் அப்படின்னு இந்த 5th ஜட்ஜ் ஸ்டேஜை நம்ம சொல்லலாம். The 6th stage in a man's life is an old man stage. The 6th age shifts into the lean and slippered pantaloon with spectacles on nose and pouch on side. இந்த 6th ஸ்டேஜில் அந்த மேன் கொஞ்சம் வயசானவராக ஆயிடுறாரு. ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4th and 5th ஸ்டேஜில் எவ்வளோ ஆக்டிவாக அவர் இருந்தாரோ அந்த ஆக்டிவ்னஸ் அவர்கிட்டேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அவருடைய கண் பார்வை முன்னாடி எவ்வளோ சீரியஸாக இருந்துச்சு, இப்போ அவருடைய கண் பார்வை மங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ மூக்கில் ஒரு மூக்கு கண்ணாடி, ஸ்பெக்டக்கிள் போட்டுட்ருக்காரு. அண்ட் அந்த 4th and 5th ஸ்டேஜில் அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த சேவிங்ஸ் பணம் எல்லாமே ஒரு சின்ன பவுச்சில் போட்டு அவர் பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. His youthful horse, well saved, a world too wide for his shrunk shank, and his big manly voice turning again toward childish treble, pipes and whistles in his sound. இந்த 6th ஸ்டேஜில் அந்த மேன் கொஞ்சம் வயசானவராக ஆயிடுறாரு. ரொம்ப மெலிஞ்சு போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 4th and 5th ஸ்டேஜில் எவ்வளோ ஆக்டிவாக அவர் இருந்தாரோ அந்த ஆக்டிவ்னஸ் அவர்கிட்டேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அவருடைய கண் பார்வை முன்னாடி எவ்வளோ சீரியஸாக இருந்துச்சு, இப்போ அவருடைய கண் பார்வை மங்கிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ மூக்கில் ஒரு மூக்கு கண்ணாடி, ஸ்பெக்டக்கிள் போட்டுட்ருக்காரு. அண்ட் அந்த 4th and 5th ஸ்டேஜில் அவர் சம்பாதிச்சு வச்ச அந்த சேவிங்ஸ் பணம் எல்லாமே ஒரு சின்ன பவுச்சில் போட்டு அவர் பக்கத்தில் வச்சுருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய இளம் பருவத்தில் போட்டிருந்த அந்த பேண்டலூன்ஸ் அப்படின்னா பேண்ட்ஸ், அந்த பேண்ட்டெல்லாம் ஃபிட்டாக இருந்துச்சு. இப்போ அவருக்கு பெரிய அளவாக இருக்குது அப்படின்னா அவர் மெலிஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவர் இப்போது வயசாகிடுச்சு, அவருடைய காலெல்லாம் கொஞ்சம் மெலிஞ்சிருச்சு. அவருடைய யூத் ஏஜில் அவருடைய வாய்ஸ் ரொம்ப மேன்லியாக இருந்துச்சு. அந்த வாய்ஸு இப்போ ஒரு சின்ன பையன் மாதிரி அண்ட் இடையில விசில் சத்தம் வர்றது மாதிரியாகவும் மாறி இருக்குது. பிகாஸ் அவருக்கு வயசாகிடுச்சு இல்லையா. ஸோ அவருடைய வாய்ஸ் கூட அந்த ட்ரெம்பிள்னஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காங்க. The 7th and last stage in a man's life is extremely old age, again like a child. Last scene of all that ends this strange eventful history is second childishness and mere oblivion, sans teeth, sans eyes, sans taste, sans everything. Actually, when the man enters this extremely old age, he turns into a child again. In this last stage comes for him to go through oblivion, no matter how hard he tries to remember things, but he is just not able to do. அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் அவருடைய கடந்த காலத்தில் நடந்த எல்லா வினோதமான செயல்பாடுகளும் ஒரு எண்டுக்கு வந்துடுது, ஒரு முடிவுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் ஓல்ட் ஏஜில் நிறைய மறதி அவங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த வயசில் பற்கள் இல்லாமல் கண் பார்வை குறைஞ்சி போயிட்டு
ஃபுட்டோடைய டேஸ்ட் கூட தெரிஞ்சுக்க முடியாமல் எதுவுமே இல்லாமல் மறுபடியும் ஒரு குழந்தை பருவத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களால் ஃபுல்லாக மறக்கப்பட்ட இல்லை கைவிடப்பட்ட நிலைமையையோ இல்லை அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியாத ஒரு ஸ்டேஜையோ அவங்க அடைகிறாங்க. ஸோ தட் இன் திஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஓல்ட் ஏஜ் த மேன் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் அதர்ஸ் லைக் அ சைல்டு. எப்படி வந்து ஒரு பச்சிளம் குழந்தை அதோடைய மதரையோ யாராவது ஒருத்தரை ரொம்பவே டிபெண்ட் பண்ணியிருக்கோ, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியே இந்த ஏஜ்லேயும் இருக்கனால இதை நம்ம செகண்ட் சைல்டிஷ்னஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். That's it with the poem All the World is a Stage. Thanks for watching.